சிம்பிளாக வருவார், கண்ணாடி இறக்கிட்டு ஹாய் சொல்லிட்டு கூட போவார். ஒரு வாட்டி இறங்கி கண்ணாடி இறக்கி 10,000 காசு கொடுத்துட்டு போனார் ஸ்டாண்டுக்கு. என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எஸ்டிஆரோட பிறந்தநாள் வரப்போகுது. ஸோ எஸ்டிஆர் பிறந்தநாளுக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆரோட ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க திரு ராஜுவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார், நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை எஸ்டிஆரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தாண்டி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது யங்ஸ்டருக்கு ஒரு நல்ல ரோல் மாடலு, அவர்கிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது. அடுத்த உலக நாயகன்னா அவர் தான். உலக நாயகன்னா அவர் தான். சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, அவரோட பேரில் ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்க. எப்படி அவர் வீட்டுக்கு எல்லாமே நீங்கள் தான் ஃபுல்லாக ஆட்டோ போகிறது எப்படின்னா? அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு காரு அதெல்லாம் தான் இருக்குது. தேவைப்பட்டால் கூப்பிடுவாங்க, போவோம் நாங்கள். ஓகே. நீங்கள் எஸ்டிஆர் நேரில் பார்த்துருக்கீங்கல்ல, எப்படி இருப்பார்? ரொம்ப சிம்பிளாக இருப்பாரா, இல்லை இந்த மாதிரி அந்த பந்தா இது காட்டுற மாதிரி இருக்கா? அதெல்லாம் உள்ள எளிமையாக தான் இருப்பார். ஆமாம். இந்த ஆக்சுவலி எஸ்டிஆர் ஆட்டோ ஸ்டாண்டுங்கிறது இப்போ நீங்கள் எஸ்டிஆர் வச்சு கொடுத்தா இல்லை நீங்கள் எஸ்டிஆர் கண்டி வச்சதா? அதான் முதல்ல அவங்க அப்பாலேருந்து ஆரம்பித்து அடுத்தபடியாக அவங்க பையனுக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். இளம்பரசன் அதை பற்றி சொல்கிறத விட அவங்க அப்பாவை பற்றி சொல்லலாம் ஸ்பெஷலாக. எந்த கெட்ட பழக்கம் இல்லாத நல்ல மனிதர், எந்த கெட்ட பேரை வாங்காத மனிதர் அவர். அவருடைய பையன் எப்படி இருப்பார்? அதை விட சூப்பராக தான் இருப்பார். அவர் தான் எஸ்டிஆர். சரிங்களா? அவர் அப்பா மூலயமா தான் இவருக்கு பேர் வந்தது தவிர இவர் மூலயமா அவருக்கு பேர் வரல. அவருடைய படங்கள்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். உடம்பே சிலுக்கும். ஒருதலை ராகம்லாம் வந்து அப்படி ஒரு அருமையான படம். அது உறவை காத்த கிளி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். அந்த காலத்து படம். இப்போலாம் அந்த மாதிரி படம் வர்றதே இல்லை. அவர் டான்ஸு கூட சரி சூப்பராக இருக்கும். அவர் மூலயமா கிடைச்ச பரிசு தான் சிலம்பரசனுக்கு, அதாவது எஸ்டிஆர். நீங்கள் சொல்கிற எஸ்டிஆருக்கு இவர் மூலயமா அவருக்கு கிடைக்கல, அவர் மூலயமா கிடைச்ச பரிசு தான் இவருக்கு. சரிங்களா? இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர். ரெண்டு பேருமே நல்ல மனிதர் தான். இந்த ஆட்டோ ஸ்டாண்டை வச்சு எல்லாம் இங்கே 20 பேரை வாழ வைக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லது. சூப்பர்ண்ணா. இப்போ எஸ்டிஆர் பண்ண உதவிகள் எது இருக்காங்க? ஆட்டோ ஸ்டாண்ட் மூலிமா வந்து பண்ண உதவிகள் எது? ஸ்டாண்டு வச்சு கொடுத்ததுக்கெல்லாம் சில உதவியெல்லாம் பண்ணியிருக்கார். உதவியும் கேட்டு போய் நின்னா கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுவார். எந்த இதுவும் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆடம்பரம், அந்த கெத்து அதெல்லாம் இருக்காது. நல்ல அன்பு உள்ளத்தோடு எல்லா உதவியும் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி பிறந்த நாள் அப்போ வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீருடை வாங்கி கொடுத்தாரு. யூனிஃபார்ம் மாதிரியா இல்லை ட்ரெஸ்ஸாக? யூனிஃபார்மாக வாங்கி கொடுத்துட்டாரு. அது இல்லாத எல்லாருக்கும் பிரியாணி பேக்கெட்டை கொடுத்தாருங்க. அங்கேயே நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இங்கே எங்கள் ஸ்டாண்டுக்கே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிரியாணி கொடுத்தாரு. எஸ்டிஆர் மூலியமாகவே வந்துடும் ஃபுல்லாகவே எல்லாமே? அதெல்லாம் அவங்க மூலியமாகவே வந்துடும். நம்ம மொத்தம் எத்தனை ஆட்டோ ஓடுதுண்ணா நம்ம இதில்? இங்கே ஒரு 20 பசங்க. நாங்கள் ஸ்டாண்டு மெம்பர்ஸ் 20 பேர். அப்போ 20 பேருக்குமே வந்து யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்து பிரியாணிஸ் எல்லாமே கொடுத்துருவார். உங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாரு இல்லை வேறு எல்லாருக்குமே? மக்களுக்கும் தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு இங்கே வந்து கொடுப்பாங்க. ஆமாம், ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே வந்து கொடுப்பாங்க. 1000 பேருக்கு கொடுப்பாங்க. 1000 பேருக்கு கண்டிப்பாக. நிறைய ரசிகர்கள் வருவாங்கள்ல, அதனால் கூட்டம் அலமோதும். நிறையா கூட்டம் வரும், அலமோதம் வந்து கூட்டம். இங்கே நம்ம ஸ்டாண்டில் வந்து அவங்க வந்து எங்களை ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு பிரியாணி கொடுக்குறது, நாங்களும் கூட இருந்து அதை ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். ஓகே. 1000 பேருக்கு அன்றைக்கி சாப்பாடு போட்டுருவாங்க. சாப்பாடு ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ப்ரௌன் கலர் காக்கி யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. வீட்லேயே கொடுத்துருவாங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்பா தான், அவரை பார்க்க முடியாது ஷூட்டிங்கில். எஸ்டிஆர் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் எங்கன்னா இருப்பார். நல்ல மனுஷங்க, அவ்வளோதான். வருவாங்க, சிம்பிளாக வருவார், கண்ணாடி இறக்கிட்டு ஹாய் சொல்லிட்டு கூட போவார். ஒரு வாட்டி இறங்கி கண்ணாடி இறக்கி 10,000 காசு கொடுத்துட்டு போனார் ஸ்டாண்டுக்கு. அதெல்லாம் பண்ணுவாருங்க. அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் கரெக்டாக என்கிட்ட தான் கொடுத்தாரு, கூப்பிட்டு. அண்ணன் தான் கூட இருந்தாப்புல. இப்போ நம்ம கூட யார் பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பு சார்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வேலை செஞ்சாங்க. இவங்க தான் சிம்பு சார் சமைச்சே கொடுத்தாங்க. சொல்லுங்கக்கா, சிம்பு சாரை பற்றி ஃபஸ்ட்டு என்ன சொல்லுங்கள், ஒரு சில வார்த்தைகள். நல்லா சாப்பிடுவார், நல்லா பேசுவார் நம்மக்கிட்ட. அதெல்லாம் பார்க்க மாட்டார், வேலை செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டார். நல்லா பேசுவார், செய்வார், நல்லா உதவி பண்ணுவார். நான்வெஜ் தான் நல்லா சாப்பிடுவார். நல்லா சாப்பிடுவார். இப்போ நீங்கள் 6 மாதம் அங்கே வேலை பார்த்தீங்களாக்கா, அவர் பிஹேவியர் எப்படி? அவங்கள்ட்ட நல்ல குணம். சூப்பராக. டிஆர் சார் எப்படி? அவரும் நல்ல குணம். அம்மாவும் நல்லா பேசுவாங்க. எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம தான் சரி உடம்பு சரியில்லாமல் நின்றுட்டேன் நான். ஆமாம்.
சூப்பர்க்கா. இப்போ உதவியும் கேட்டு வரவங்கள்ட்டலாம் எப்படி உதவி உடனே பண்ணிடுவார்? செய்வார் எல்லாரும் செய்கிறார். எல்லாரும் கேட்குறவங்களுக்குலாம் செய்கிறார் தான். அந்த அம்மாவும் செய்வாங்க, அந்த ஐயாவும் செய்வாங்க, சிம்பு சாரும் செய்வாங்க. சூப்பர்மா. இப்போ நீங்கள் சொன்னீங்க நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நான்வெஜ்ஜில் எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்? ரொம்ப சாப்பிட்றது மீன் தான். வஞ்சிரம், சங்கரா, ஒவால் மீன் இதெல்லாம் சாப்பிடுவார். இப்போ நடுவில் வெயிட் லாஸ் பண்ணார்ல, அதுக்கடுத்து கொஞ்சம் ஃபுட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காரா இல்லை எப்பயும் போல தான்? கம்மி பண்ணிக்கினார், சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணிட்டார். விரும்பி சாப்பிட்றது ரொம்ப ரசம் தான். நிறைய உதவிகள் கேட்டு வரவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பார்த்துருக்குறோம். அவங்க வீட்டுக்கு தேடி வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவி பண்ணி தான் அனுப்புகிறாரு. அதனால தான் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் செஞ்சிட்ருக்காரு. அதெல்லாம் சும்மா சொல்லவே கூடாது. ஓகே, இப்போது சிம்பு சாருக்காண்டி நீங்கள் உங்கள் ஆட்டோவை நீங்கள் வந்து ஸ்டேபிள்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுபோக இவர் வந்து யாருன்னா சிம்பு சாரோட பர்சனல் டிஆர் சாரோட பர்சனல் டிரைவர். ஸோ சிம்பு சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு சார், சிம்பு சார் சொன்னால் உங்களுக்கு என்ன மைண்டில் வருது? அவரை பற்றி நிறையா தெரியாத விஷயங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையவே தெரியும், தெரியாத விஷயங்கள் எதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லலாமா? அவரை பற்றி நம்ம சொல்லணுன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு நல்ல மனிதர் அவர். சரிங்களா? நல்ல மனிதர், அன்பான பழகக்கூடியவர், ரசிகர்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர்னு பார்த்தா அண்ணன் சொல்லலாம். ஆமாம், அது இல்லாமல் அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு. தெரிஞ்சு உதவி பண்ணுறது இல்லாமல் தெரியாத நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாரு. சரிங்களா? அது வீடு தேடி வந்தால் யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிதான் சார்? வீடு தேடி வந்து உதவின்னு கேட்டால் யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். கண்டிப்பாக எதனா ஒரு இப்போ குழந்தைங்களுக்கு அந்தமாரி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுறாரு, ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. ஆனால் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஆமாம். இப்போது எப்படி இப்போ நீங்கள் ஒரு அங்கே ஒர்க் தான் பண்ணுறீங்க, பட் உங்கள்கிட்ட பேசுகிறது பழகிறது உங்கள்கிட்ட எப்படி ஜாலியாக இருக்கிற அந்த மேலே இருப்பார்? இல்லை, நார்மலாக எல்லாருக்கிட்டையும் எப்படி இது பண்ணுவாரோ அந்தமாரி தான். நம்மளை வந்து வேறுபாடே கிடையாது, நீங்கள் நானுன்ற வேறுபாடு கிடையாது. நார்மலாக எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகிறாரோ அந்தமாரி தான். ஆமாம், அன்பாக பேசுவார். என் பொண்ணுக்கும் அவர் தான் இப்போ பேர் வச்சார். என்ன பேர்? தமிழ் செல்வி. நல்ல கேரக்டர் தான். அண்ணனை மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை. நானே 25 வருஷமாக அவரோட ரசிகராக இருக்கேன், சின்ன வயசுலேருந்து. எந்த வண்டி வாங்கினாலும் அவர் ஸ்டில்லு போட்டுருவேன். 2 பைக் இருந்தது, அதுக்கும் ஸ்டில்லு போட்டிருக்கேன். ஆட்டோ வாங்கின உடனே அண்ணன் ஸ்டில்லு தான் போட்டேன். ஆமாம், ஸ்டில் போட்டு எதுனாலும் அவர் போடுற எல்லாம் அவரோட பயங்கரமான தீவிர ரசிகர். டேட்டோ குத்திருப்பேன் எல்லாமே. ஆமாம், தீவிரமான ரசிகர் அவரோட. ஓகே, இப்போ நடுவில் வந்து சிம்புஸ் ஒரு 5 இயர்ஸ் கிட்ட படமே கொடுக்கல. அப்போ இருந்தாலும் எத்தனை வருஷம் படம் கொடுக்கலனாலும் நாங்கள் அவருக்கு எப்பவுமே ரசிகருங்க ஒரு துணையாக இருப்போம். அவருக்கு 10 வருஷம் படம் பண்ணலன்றதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அவரு கூட நாங்கள் எப்பவுமே நிற்போம் ரசிகருங்க, ஃபேன்ஸ் எப்பவுமே அவரை விட்டு கொடுக்க மாட்டோம். அவர் ஃபேன்ஸை பற்றி எதாவது சொல்லுவாரா? இவங்களுக்காண்டி எதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது? சுகோசம் பாட்டே எழுதிக்கிறாரு. அதுக்கு மேலே என்ன ரத்தம்னு சொல்லிட்டு AAA படத்தில் அவர் பாட்டே பாடியிருக்கார். ரசிகர்களுக்கோசமே எந்த ஒரு தலைவன் வந்து ரசிகர்களுக்கோசம் பாட்டு எழுதியிருக்காங்க. தமிழ் சினிமாலன்னு பார்த்தா ரசிகர்களுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதின ஒரே மனுஷன் பார்த்தா அண்ணன் சிலம்பரசன் மட்டும்தான். அவருக்கு பிறந்தநாள் வருது, நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அவர் பிறந்தநாளுக்கு? பிறந்தநாளுக்கு நார்மலாக அன்னதானம் அது இதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே பண்ணுறது தானே. எவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்க அன்னதானம்? இப்போ எங்கள் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர் 500 பேருக்கு. அது இல்லாமல் தலைமை மன்றம் சார்பாக அண்ணன் வந்து அதுவும் நிறைய பேருக்கு பண்ணுறாரு. எப்பவுமே வருஷம் பண்ணுவாங்க. பழைய வீட்டாண்டா இந்த பேர். ஆமாம், பிரியாணி போடுறாங்க. பிரியாணி எல்லாருமே பிரியாணிமே கொடுத்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன் சிம்பை. எங்கள் வீடெல்லாம் பற்றிக்கிச்சு. அப்போ வந்து குழந்தையில வந்து துணிமணி எல்லாம் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தாரு. சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த உதவியெல்லாம் பண்ண அவங்க அப்பா வந்தார் கூட மேடையில் வந்து இருந்துக்கிட்டு. சிம்பு வந்து துணிமணி அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாரு. அது ஒரு 10-40 வருஷம் ஆகுதுங்க.